பிரித்தானியாவில் விபத்தில் சிக்கி பாதிக்கப்பட்ட தனது கணவனுக்கு கிடைத்த பெரும் தொகை நஷ்ட ஈட்டை அவருக்கு தெரியாமலேயே திருடி சூதாடிய ஒரு பெண்ணுக்கு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. நாட்டிங்ஹாம் நீதிமன்றத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த வழக்கு விசாரணையின் போது தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. டோன் காஸ்டர் பகுதியை சேர்ந்த 44 வயதுடைய விக்டோரியா ஹம்டன் என்ற பெண்மணிக்கே தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவரது கணவர் கடந்த 2013ஆம் ஆண்டு ஒரு பாரிய வீதி விபத்துக்கு உள்ளானார். அந்த விபத்தினால் அவருக்கு கண் பார்வை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதோடு குறுகிய கால ஞாபக மறதி நோயும் ஏற்பட்டுள்ளது. இதற்காக அவருக்கு நஷ்ட ஈடாக ஒரு பெரும் தொகை வழங்கப்பட்டது. கணவரால் பணத்தை முறையாக நிர்வகிக்க முடியாது என்பதால் ஆரம்பத்தில் ஒரு அறக்கட்டளை மூலம் அந்த பணம் நிர்வகிக்கப்பட்டது. பின்னர் 2017ஆம் ஆண்டு முதல் அந்த பணத்தை பராமரிக்க உதவி செய்வதற்காக அவரது மனைவியான விக்டோரியாவிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் விக்டோரியா தனது கணவனின் இயலாமையை பயன்படுத்தி கொண்டுள்ளார். கணவனின் பெயரில் போலியாக வங்கி கணக்குகளை தொடங்கி அவற்றுக்கு பணத்தை மாற்றியுள்ளார். கணவனுக்கு தெரியாமலேயே அவரது கையொப்பத்தை போலியாக இட்டு அறக்கட்டளையில் இருந்த பணத்தை சிறுக சிறுக திருடியுள்ளார். விசாரணையில் 2016ஆம் ஆண்டு முதல் 2019ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் சுமார் 2,86,000 பவுண்ட்ஸ் பணத்தை அவர் அபகரித்துள்ளது தெரிய வந்துள்ளது. இந்த பணத்தை அவர் தனது ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் முக்கியமாக சூதாட்டத்திற்காகவும் செலவு செய்துள்ளார். தற்போது விவாகரத்து பெற்று பிரிந்து வாழும் அவரது முன்னாள் கணவர் தனது 3 லட்சம் பவுண்ட்ஸ் பணம் ஒரு புதிய அறக்கட்டளைக்கு மாற்றப்பட்டிருக்கும் என்று நம்பியுள்ளார். ஆனால் வங்கி அதிகாரிகளிடம் கேட்டபோதுதான் அங்கே பணம் எதுவும் இல்லை என்பதும் அவரது மனைவி போலி கையொப்பமிட்டு பணத்தை எடுத்துவிட்டார் என்பதும் அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் இந்த குற்றத்திற்காக விக்டோரியாவிற்கு நாட்டிங்ஹாம் நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது. அவருக்கு 18 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போதிலும் அது 2 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்ட தண்டனையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர் உடனடியாக சிறைக்கு செல்ல வேண்டியதில்லை. இருப்பினும் 1 வருட காலத்திற்கு இரவு நேரத்தில் வெளியில் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு மின்னணு கண்காணிப்பு வளையம் அணிய வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.